வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு படம் ரிலீஸு. விஜய் அவர்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்கள் உங்களுக்கு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நிச்சயமாக அந்த படம் கேப்டன் வருகின்ற அந்த சீன் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிச்சயமாக அந்த படத்தை விஜயோட மாநாடுக்கும் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்குறாங்க, மாநாடு அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அவ்வளோ புரியுது. ஒரு நார்மல் சென்னையிலேருந்து இப்போ வரேன், ஒரு கார் ரேஸுன்னு நடத்துனாங்க. அந்த கார் ரேஸு ஓவர் த நைட் கோர்ட்டில் போட்டு நீங்கள் அனுமதி பெற்ற ஒரு கார் ரேஸ் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ, ஒரு மாநாடு நடத்தவோ, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அதனால நிச்சயமாக யாருடைய வளர்ச்சியை யாரும் அனுமதிக்க முடியாது. எனவே பெரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதனால மாற்று கருத்து கலப்படப்பால் என்பது ஊரறிந்த ஒரு உண்மை. பல ஊழல்கள் அது நடந்து கொண்டிருக்கிறதும் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதையெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க தவறிவிட்டு வெளிநாட்டில் போய் நான் அந்த தொழிலை வீழ்த்து கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன். இங்கே இருக்கிறத ஒழுங்க பண்ணாலே முதல்ல போதும். இப்போ ஃபார்முலா A4 ரேஸ் வச்சாங்க, 4000-5000 கோடி செலவு ஒரு நைட்டுக்கு. யாருக்கு என்ன பலன்? அதை பற்றி இங்கே யாருக்கு என்ன தெரிஞ்சது? அதனால் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்தது? ஆனால் அந்த 5000-6000 கோடி வச்சு நல்ல சாலைகளை அமைச்சிருக்கலாம். நிரந்தரமாக ஒரு சிமெண்ட் சாலைகளை அமைத்து ஒரு நல்ல தரமான ஒரு சாலைகளை கொடுத்திருந்தா மக்கள் பயன்பாட்டுக்கு அது சரியா இருக்கும். இங்க வேண்டியதை மக்களுக்கு செய்வதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்ற விஷயங்கள். அதனால எல்லா துறையும் சிறந்ததாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும்னு நான் கேட்டேன். விஜயுடைய ஒரு தனிப்பட்ட நட்பு ரொம்ப ஆழமான அரசியல் ரீதியான கட்சி ஆரம்பிக்கலையே, கட்சி ஆரம்பிக்கட்டும். இல்ல கட்சி மாநாடு நடத்தட்டும், கட்சி அறிவிக்கட்டும், கொள்கைகளை சொல்லட்டும். அதற்கு பிறகுதான் என் கருத்தை நான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் அவர் ஒரு நடிகராக எங்க வீட்டுக்கு வந்தாரு. இப்ப நேரத்துல எப்பவுமே எங்களுடைய பையன்தான். அதனால அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். பட் சினிமா வேறு, கட்சி வேறு. கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள், அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட செயல்பாடுகள், அதை பார்த்த பிறகுதான் என் கருத்துக்களை பிடிச்சிருந்தப்ப 2026 வாய்ப்பு அது சொல்ல முடியாது. அதான் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல நான் சொல்றேன். முதல்ல வரட்டும், மாநாடு நடத்தட்டும், கொள்கைகளை சொல்லட்டும்.